கவிஞர் வைரமுத்து மீது ஏற்கனவே பாடகி சின்மயி பாலியல் புகார் கொடுத்திருக்கிறார். இந்த புகார் பிரபல பத்திரிகையாளரும் மற்றும் மற்றொரு பாடகியுமான சின்மயி மட்டும் கிடையாது. 17க்கும் மேற்பட்டோர் இவர் மீது பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க. மீட்டூல கொடுத்திருக்காங்க, போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலையும் கொடுத்திருக்காங்க. எவ்வித நடவடிக்கை இல்லை என்று சொல்லியிருக்காங்க. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி இந்த பாலியல் புகார் சம்பந்தமாக எவ்வித நடவடிக்கையும் இந்த தற்போதைய தமிழக முதலமைச்சர் எடுக்கவில்லை. ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தா என்ன நடவடிக்கை எடுத்திருப்பார் என்று அவர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் இது அனைத்தும் சமூக ஊடகங்களில் வெளியானது. இதற்கிடையில் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஆண்டாள் ஸ்ரீரங்கம் ஆண்டாள் நாச்சியாரை பற்றி இவர் தவறான ஒரு பதிவை பதிவிட்டதன் பேர்ல அனைத்து மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் கொந்தளித்த வேளையில உடனடியாக மன்னிப்பு கேட்டார். தற்பொழுது வேண்டுமென்றே முதலமைச்சர் கலந்து கொண்ட கம்பன் கவி விழா இதுல என்னன்னா இந்து கடவுள் ராமரை பற்றி மிகவும் அவதூறாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் புத்தி சுவாதீனமற்றவர் என்றும் இவராக பேட்டி கொடுத்தது வீடியோவில் இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ராமர் வாழ்ந்ததற்கான ஆதாரம் இருக்குது, ராமர் கோயில் இருந்ததற்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஃபுல் பெஞ்ச் உத்தரவிட்டு அதற்கான அயோத்தியில ராமர் கோயிலும் கட்டப்பட்டு கோடிக்கணக்கானவர்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் வேண்டுமென்றே பொதுமக்களிடையே ஒரு பீதியை உருவாக்க வேண்டும், இருதரப்பு மக்களுக்கிடையே கலவரத்தை உருவாக்கப்பட வேண்டும், தேச ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்துக்கள் தெய்வமாக வழிபடும் ராமரை மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்று கூறுவது மிகவும் விஷமத்தரமானது. இவருடைய செயல்கள் தொடர்ந்து சமூகத்திற்கு எதிராகவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமாக மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து இவர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி இருக்கிறார் என்று கொடுத்திருக்கிறோம். மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் காவல் ஆணையருக்கு அனுப்பி வைத்து இதன் மீது நடவடிக்கைக்காக உத்தரவிட்டுள்ளார். எஸ் முத்துக்குமார், வழக்கறிஞர். தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.